இந்தியாவோட எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே இப்போ இந்தியா கூட நல்லுறவுல இல்லை. அதுல ஒரு நாடு தான் பங்களாதேஷ். பங்களாதேஷத்துல சமீபத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இப்போ அங்க ஆட்சி அமைச்சிருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கட்சி ஒரு காலத்துல ஆட்சி அமைக்கும் போது இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்குமான நல்லுறவு எப்படி இருந்துச்சு, இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்குமான நல்லுறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை இந்த ஆட்சி தீர்த்து வைக்குமா, இல்லை இது இன்னும் நீடிச்சா என்ன நடக்கும் பார்க்கலாம். பங்களாதேசத்துல பிப்ரவரி 13 வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி புதிய கட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. நாடாளுமன்றத்துல அதிக இடங்கள்ல அந்த கட்சி தான் வெற்றியுமே பெற்றிருக்கு. பங்களாதேசத்தை விட்டு வெளியேறி கடந்த 13 ஆண்டுகளாக லண்டன்ல வாழ்ந்து வந்த பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மான் இப்போ சமீபத்துல பங்களாதேஷ் திரும்பி இருக்காரு. அவரு நாட்டின் அடுத்த பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னுமே கருதப்பட்டிருக்கு. 2024 மாணவர்கள் நடத்திய போராட்டங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் தான் இது. அந்த போராட்டங்களுக்கு பிறகு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் இந்தியாவிலுமே தஞ்சம் புகுந்திருந்தார். ஹசீனாவின் தஞ்சம் கோரிக்கை தொடர்பாக கடந்த சில மாதங்களாக இந்தியா மற்றும் பங்களாதேசத்திற்கு இடையான உறவுகள்ல பல சிக்கல்கள் ஏற்பட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த சிக்கல்களுக்கு இன்னும் பல காரணங்களுமே இருக்கு அப்படின்னுமே கருதப்படுது. கிட்டத்தட்ட 2 சகாப்தங்களுக்கு பிறகு பிஎன்பி கட்சி மீண்டும் பங்களாதேசத்துல ஆட்சி அமைக்கிறது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதப்படுது. இந்த மாற்றம் இந்தியா பங்களாதேசத்திற்கு இடையான உறவுகள்ல நேரடி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னுமே நம்பப்படுது. புதுடெல்லியில உள்ள கண்காணிப்பு ஆய்வு அறக்கட்டளை மற்றும் வெளியுறவு கொள்கை துணைத் தலைவர் பேராசிரியர் ஹஷ்வி பாண்டே இது பத்தி என்ன கூறுறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாம கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் பங்களாதேசத்திற்கு இடையே இருக்கக்கூடிய உறவுல பல சரிவுகள் ஏற்பட்டு இருக்கு. இது ஒரு நிம்மதியை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னுமே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறமே அவளோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. பங்களாதேசத்துல உள்ள இஸ்லாமியல் மக்கள் சக்திகளும் ஓரளவு மேம்பட்டிருக்கு. இது வரும் ஆண்டுகள்ல குறிப்பாக இந்தியா மற்றும் பங்களாதேசத்திற்கு இடையான உறவுகள்ல சமீப காலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவை நிலைப்படுத்தக்கூடியதற்கு ஒரு சாதகமா இருக்கும் அப்படின்னுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி மாற்றத்தினால பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவிற்கு இடையான உறவு மேம்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ட்டு பலருமே பல கருத்துக்களை எழுப்பிக் கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா?